வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஜலாதி சம்பர்க்கவசாத் பிரபூத துர்கந்ததூதா கருதிவ்யவாசனா சங்கர்ஷணேனைவ விபாதி சம்யக் விதூயமானே சதி பாஹ்யகந்தே. ஜலாதி சம்பர்க்கவசாத் பிரபூத துர்கந்ததூதா கருதிவ்யவாசனா சங்கர்ஷணேனைவ விபாதி சம்யக் விதூயமானே சதி பாஹ்யகந்தே. அடுத்த ஸ்லோகம் தார்ஷ்டாந்தம், இந்த ஸ்லோகம் திருஷ்டாந்தம். இவர் என்ன சொல்கிறார், இந்த சந்தனக்கட்டை அகில் கட்டை, அகில் சந்தனம் எல்லாம் சொல்லும். இந்த சந்தனக்கட்டையை சங்கராச்சாரியார் இதை பாஷ்யத்தில் சொல்கிறார், ஈஷாவாஸ்ய பாஷ்யத்திலையும் சொல்லியிருக்கார். அதாவது உண்மையிலேயே சந்தனக்கட்டைக்கு வாசனை, நல்ல சுகந்த வாசனை இருக்குது. ஆனால் அதை தண்ணியில் போட்டிருக்கான், ரொம்ப நாளாக தண்ணிக்குள்ளே இருக்குது, தண்ணியை க்ளீன் பண்ணவே இல்லை. அது ஒரு தொட்டியில் இருக்குது, நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அந்த தொட்டியில் இந்த சந்தனக்கட்டை முழுக்க பாசி பிடிச்சி அழுக்காகி அது முழுக்க அந்த சந்தனக்கட்டையை தொட்டாலே வழுவழுங்கிறது, ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, சுகந்தம் இருக்குது, நல்ல சுகந்தம் இருக்குது, நல்ல வாசனை இருக்குது உள்ளுக்குள்ளே. ஆனால் அது அந்த அழுக்கு தண்ணியிலேயே இருந்து அது முழுக்க அப்படியே பாசி பிடிச்சி நாறுறது. சந்தனக்கட்டைக்கு இந்த கதி. ஆனால் அது எப்படி இது பண்ணுறதுன்னா, சந்தனக்கட்டைக்கு சுகந்தம் வர வேண்டியதில்லை, இருக்கிற துர்கந்தத்தை ரிமூவ் பண்ணால் போதும். அதுக்காக வேண்டி அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணி கழுவி அதை வெயில் எல்லாம் வச்சு சரி பண்ணி கர்மயோகம் பண்ணி உபாசனை பண்ணி சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணால் அதில் இருக்கிற சுகந்தம், அப்புறம் அரைச்சா அதில் இருக்கிற மனம் வெளிப்படுறது. அது மாதிரி நமக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அழுக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். ஏகப்பட்ட அழுக்கு. எப்போ பார்த்தாலும் என்னதுன்னா புலம்பல். என்னதுன்னா ஐ ஆம் இன்கம்ப்ளீட், ஐ ஆம் இன்கம்ப்ளீட், ஐ ஆம் இன்கம்ப்ளீட், ஐ ஆம் இன்கம்ப்ளீட். வயசு 87. அப்பவும் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, எனக்கு இன்னும் பூர்ணத்துவமே வரலை, நிறைவே வரலை. நிறைய பணத்தை பார்த்தாச்சு, ஜனங்களை பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் இருக்கவே இருக்குது. வழக்கமாக சொல்கிற புலம்பல் தான், ஆஸ் யூஷுவல் புலம்பல். இதையே சொல்லிகிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தால் அதிருப்தி தான். கடைசியில் மிச்சம் என்னென்னா அதிருப்தி தான் மிச்சம். அப்போ அதிருப்தினா இத்தனை நாளாக நம்ம லீவ் பண்ணதே தப்பாக தானே லீவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் ஆகிடும். ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா, இது போகணும்னா என்ன பண்ணுறது, அது வேறு தினந்தோறும் அழுக்க சேர்த்துட்டே வேறு இருக்கும். ஏற்கனவே உள்ளுக்குள்ளே ஆனந்தமான ஸ்வரூபம் நான், துக்கத்தை ஏற்றி துக்கத்தையே சுற்றி வர டிஸ்ட்ரிபியூட் பேரை பண்ணிகிட்டு இருக்கேன். பாரதியார் சொன்ன மாதிரி, தேடிச்சோறு தினம் சென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து. நான் துக்கப்படுறது மாத்திரமில்லை, இன்னொருத்தரவை சுற்றி இருக்கிறவனெல்லாம் துக்கப்படுத்தின்னு உட்காண்டிருக்கேன். அப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு அதை ரிமூவ் பண்ணணும். அதை நீக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும், சாதனைகளெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணினா அகம் பூர்ணோஸ்மி சுத்தோஸ்மி, எல்லாருக்கும் நான் நிறைவை கொடுப்பேன். வர்றவங்களெல்லாம் பார்க்குறவங்களெலாம் ஆனந்தப்படுத்துவேன், எல்லார்ட்டையும் புலம்ப மாட்டேன்.
வர்றவங்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை வாரி வாரி கொடுப்பேன். இந்த வாசனையை நான் சுமக்க மாட்டேன், ரிமூவ் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்கிறார். ஜலாதி சம்பர்க்க வசாத்து பிரபூத துர்கந்த தூதாகரு திவ்ய வாசனா. அகரு திவ்ய வாசனா. சௌரபியம். ரெண்டாவது ஜலாதி சம்பர்க்கம்னா என்ன? ஜலம் முதலானனுடர், வேறு என்னெல்லாமோ மாய்ஸ்சர், ஸோ மெனி மாய்ஸ்சர், என்னெல்லாமோ தூசி துப்பட்டை எல்லாம் சேர்ந்து ஜலாதி சம்பர்க்க வசாத்து பிரபூத, ரொம்ப அந்த மனம் அவ்வளோ மோசமாக இருக்கான். பிரபூத துர்கந்த, துர்கந்தம்னா என்ன? கெட்ட வாசனை. பிரபூத துர்கந்தனா அதிகமான கெட்ட வாசனை. தூத, அதனால வியாபிக்கப்பட்டிருக்கிற அகரு. அகருன்னு சொன்னால் சந்தனம், அகர்பத்தின்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அகரு. அகருங்கிறது சந்தனத்துக்கு, அகில்கட்டைக்கு பேர். திவ்ய வாசனை, அது தெய்வீகமான வாசனை உடையது. ஆனால் என்னாச்சுன்னா அந்த சந்தனக்கட்டை இந்த தண்ணியோடு சேர்ந்து பாசி பிடிச்சி குப்பையெல்லாம் சேர்ந்து அந்த வாசனை மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா சங்கர்ஷணேனைவ சம்யக் விபூதி. சங்கர்ஷணேனைவ, சங்கர்ஷணம்னா தேய்க்கிறது, திரும்ப திரும்ப அதை தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கெல்லாம் போயிடும். சம்யக் விதூயமானே சதி பாஹ்யகந்தே சங்கர்ஷணேனைவ விபாதி. அந்த வெளியில் இருக்கக்கூடியது சங்கர்ஷணேன பாஹ்யகந்தே விதூயமானே, இப்படி படிக்கணும். சங்கர்ஷணேன அப்படின்னா அர்த்தம், சங்கர்ஷணத்தினால, நன்றாக தேய்ப்பதனால, நன்றாக தேய்ப்பதனால பாஹ்யகந்தே விதூயமானே, அந்த வெளியில் இருக்கிற வாசனை நன்றாக போய்விட்டதென்றால் அபனீயமானே. அப்புறம் என்னதுன்னா சம்யக் விபாதி, அது நன்றாக அதனுடைய ஒரிஜினல் வாசனையை, ஒரிஜினல் அந்த கந்தத்தை அது விசேஷேன பாதி. இதுலேருந்து ஒரு விஷயம் இருக்குது, நாம் உண்மையிலேயே மனமுள்ளவர்கள்தான். நம்மிடத்தில் இந்த கெட்ட வாசனையை நீக்கணுமே தவிர, அஜ்ஞானத்தை நீக்கணுமே தவிர, சந்தேகத்தை நீக்கணுமே தவிர, விபரீதத்தை நீக்கணுமே தவிர புதுசாக ஒன்றும் உண்டாக வேண்டிய அவசியம் இல்லை. சித்த வஸ்து தான் மோக்ஷம். இந்த சம்சாரங்கிறது என்னதுன்னா அத்தியஸ்தம், அதான் அபநயனம்ங்கிறார். எப்படி சந்தனக்கட்டையில் மோசமான வாசனை கற்பிக்கப்பட்டிருக்கோன்னு என்ன, அதோட சம்பந்தத்தினால ஏற்பட்டிருக்கோ, அது மாதிரி இந்த மாயா சம்பந்தத்தினால தான் பூர்ணமான நான் அபூர்ணமாக காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஜலாதி சம்பர்க்கவசாத் பிரபூத துர்கந்தூதாகரு திவ்யவாசனா சங்கர்ஷணேனைவ விபாதி சம்யக் விதூயமானே சதி பாஹ்யகந்தே. ஜலாதி சம்பர்க்கவசாத் பிரபூத துர்கந்தூதாகரு திவ்யவாசனா சங்கர்ஷணேனைவ விபாதி சம்யக் விதூயமானே சதி பாஹ்யகந்தே.